அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 11/7/2024. பஞ்சமி திதி காலை 10:04 வரை. அதன் பிறகு சஷ்டி திதி. கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் மதியம் 1:02 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம். சித்த யோகம் மதியம் 1:02 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சுக்கிரனும் புதனும், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன். இன்றைய விசேஷம் ஆணி திருமஞ்சனம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? ஜோதிடம், யோகா மற்றும் மூலிகை வைத்தியம் பயில, புத்தகங்கள் வெளியிட, பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் மற்றும் ஆலோசனை பெற, சிவபூஜை செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, காந்த ஊசி எப்பொழுதும் வடக்கு திசையையே காட்டுவதால் கப்பல்கள் திசை மாறி போவதில்லை. அதே போல நம்முடைய மனமானது இறைவனை நோக்கியே இருக்கும் பொழுது வாழ்க்கை கடலில் நாம் திசை மாறி போவதில்லை. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பாத கமலங்களை தினந்தோறும் வணங்கி வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. மகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எப்படியாவது லோனாவது போட்டு நாம் ஏதாவது ஒரு வீடு வாங்கிட்டோம்னா நல்லது. நாளுக்கு நாள் வாடகை அதிகமாகிக்கிட்டே போகுது. இந்த வாடகைக்கு கொடுக்குற பணத்தில் இஎம்ஐயே கட்டிட்டு போயிடலாம் போல இருக்குதுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் யோசித்து வருவீங்க. இன்றைய தினம் நல்ல முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்கும். வியாபாரமும் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் வீடு தேடி வருவாங்க. அவங்களால சுப செலவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய வருகையால் எவர் முகத்தில் சந்தோஷமும் கண்களில் மகிழ்ச்சியும் இல்லையோ அவர்கள் வீட்டில் தங்கமழை பொழிந்தாலும் அங்கே செல்ல வேண்டாம். ஆமாங்க, அதை தாங்க ஔவையார் மதியாதார் வாசல் மிதியாமை கோடியரும்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அவங்க பெரிய பணக்காரராக இருக்கலாம், அல்லது பெரிய பதவியில் இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கலாம் அவங்களுக்கு. ஆனால் அதுக்காகலாம் நீங்கள் அவங்கள மதிக்க மாட்டீங்க. நம்மளை அவங்க மதிக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பீங்க. நம்ம மேலே அன்பு காட்டுறாங்க
இருக்காங்களா, நம்ம போன உடனே சிரித்த முகத்தோட வாங்க நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னா அந்த அன்பான விசாரிப்பு இருக்குதா, அந்த அன்பிற்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டு நடந்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, தொலைஞ்சு போன பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 நாளாக தேடிட்டு இருந்திருப்பீங்க, இன்றைக்கி அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய நகையை கொடுத்துட்டு புது நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குதுங்க. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய வண்டியை தந்துட்டு புது வண்டி வாங்கிறதுக்கான சூழலும் இன்றைக்கி கூடி வருங்க. புதனும் சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு, பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்டு நடந்துப்பாங்க, அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்கங்க. ஆனால் 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது புது வேலை கிடச்சி வேறு இடத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது படிப்புக்காக வேறு ஊர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ராகு உங்களுக்கு வலுத்து உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் வியாபாரம் சூடுபிடிக்கும், பற்றுவரவு நல்லா இருக்குங்க. பழைய பங்குதாரர்களோடு இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு முடிவுக்கு வருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, பகைவரை மன்னிக்கும் அளவிற்கு நான் மகான்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய சந்தோஷம் கெடாமல் இருப்பதற்காகவாது நாம் பகைவர்களை மன்னித்தருள வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க எதுக்குங்க பகை பாராட்டினோம்னா மனசுக்குள்ளார எப்பயுமே ஒரு நிம்மதி இருக்காது, பழிவாங்கணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் மனசுக்குள்ளார அதிகமாக நம்ம உடம்பு கெட்டு போயிடும், தூக்கம் குறையும், முகத்தில் சிரிப்பு குறைய ஆரம்பிக்கும். அதெல்லாம் என்னத்துக்கு? அவங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்களா, மன்னிச்சிருவோம், அதுக்கான தண்டனையை இறைவனும் இயற்கையும் அவங்களுக்கு தருவாங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சமாதான புறாக்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் தைரியமான முடிவுகள் எடுக்கும் நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால திடீர் முடிவுகள் எடுப்பீங்க. தள்ளிப்போன காரியங்கள் இன்றைக்கி வேகமாக நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள், அரசு அதிகாரிகளை பார்க்குறது, வீடு லோன் வாங்கிறது, தொழில் தொடங்கிறது, டின் நம்பர் வாங்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், சீக்கிரம் முடியும். அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ இன்னைக்கு சரியாகும். சகோதர வகையில் சில உதவிகள்லாம் கிடைக்கும். சொத்து பிரச்சனைகள் அதெல்லாம் சுமூகமாக இன்னைக்கு முடியுங்க. அதே போல் உங்களுடைய ராசியிலேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகும். தூங்குகிற நேரமும் குறைஞ்சிருச்சு, சாப்பிட்றதுல கூட வேகமாக சாப்பிட்டு ஓட வேண்டியதாக இருக்கேங்கிற மாதிரி சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. புதன் உங்களுடைய ராசிநாதன் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரம் இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும். பழைய பாக்கிகளும் இன்னைக்கு வசூலாகுங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகும். சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் காலையிலிருந்து மதியம் 1 மணிக்குள்ளார எந்த ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் பேசி முடிக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் மதியம் 1 மணிக்கு பிறகு நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே,
தன் கையே தனக்குதவி என்பவர்களுக்கு மட்டும்தான் இறைவனும் உதவுவதற்கு முன்வருகிறார். ஆமாங்க, அடுத்தவங்க நிறைய பேர் உங்கள்கிட்ட எனக்கு அது செய்து கொடுங்க, இதை செய்து கொடுங்க, அதை வாங்கி கொடுங்க, இதை கொஞ்சம் சொல்லிவிடுங்க அப்படின்லாம் உங்கள்கிட்ட உதவி கேட்டு வருவாங்க. ஆனால் நீங்கள் யார்கிட்டையுமே உதவி கேட்குறதுக்கு தயங்குவீங்க. நம்ம வேலையை நாம் தான் பார்த்துக்கணும், நம்ம கை தான் நமக்கு உதவி அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எல்லா வகையிலுமே தன்னைத்தானே சார்ந்து கொண்டு அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்காமல் தன்மானத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடிக்கும். பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். எங்கே நீங்கள் எந்த உதவி கேட்டாலும் அங்கேருந்து உங்களுக்கு நிச்சயமாக உதவி கிடைக்கும். விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் ஆதாயம் இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசியிலேயே சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறாங்க. முன்ன மாதிரி கோபப்படக்கூடாது, சாந்தமாக இருந்து நாம் சரித்திரம் படைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு யார் எது கேட்டாலும் கோபப்படாமல் இன்றைக்கி பொறுமையாக நீங்கள் பதில் சொல்லுவீங்க. அது மூலமாக உங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னைக்கு நெருக்கம் அதிகரிக்குங்க. சூரியன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால ஒன்றுமே சரியில்லை, எதை எடுத்தாலும் ஒரே போராட்டமாக இருக்குது, ஓடி ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. வேறு மொழி பேசுகிறவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்குங்க. அதே மாதிரி தாய் வழி உறவினர்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. புதுசாக அதாவது ஏஜென்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எப்பொழுதும் மன வலிமையுடன் இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணமே நமக்கு நன்மையை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஆமாங்க, மனசுக்குள்ளார நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தாங்க இறைவன் நடத்தி கொடுக்குறாரு. நாம் நல்லதாக நினச்சோம்னா நமக்கு நல்லதெல்லாமே நடக்குது, அல்லதாக நினச்சோம்னா அல்லதாக நடக்குது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு மனசுக்குள்ளார குப்பை கூலத்தை போடாமல் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களால் மனதை நிரப்பி வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினமும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி மதியம் 1 மணி 2 நிமிடம் வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதுக்கு அடுத்தது மதியம் 1 மணி 2 நிமிஷத்திலிருந்து இரவு 7 மணி 50 நிமிடம் வரைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்காரு. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு உணவும் கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இருந்தாலும் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி கொஞ்சம் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் அதை விட கடந்த 2 நாளை விட இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். வேலையாட்களால் தொந்தரவுகள் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கண்டகச்சனி நடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. எந்த காரணத்தை முன்னிட்டும் வியாபார ரகசியங்களை யாருக்கிட்டையுமே சொல்லிக்க வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்ததையே செய்யலைன்னு சொல்லுவாங்க, நீங்கள் செய்யாததையும் செய்தேன்னு சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி பேசுவாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார நேற்று இருந்த அளவுக்கு இன்றைக்கி ஒன்றும் சிக்கல் இல்லை, ஓரளவு பரவாயில்ல. குடும்பத்தில்
குடும்பத்தில் சந்தோஷம் திரும்ப ஆரம்பிக்குங்க. பிள்ளைகளால் சுப செலவுகள் உண்டுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கவலைப்படுவதையும் மற்றவர்களுக்காக நம்முடைய மன உறுதியை மாற்றிக்கொள்வதையும் அறவே விட்டுவிடுங்கள். ஆமாங்க, அதனால தாங்க நம்ம வாழ்க்கை நாம் தான் வாழ்ந்தாகணும். இதில் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நாம் நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி நம்முடைய கொள்கை, நம்முடைய லட்சியம், இதை நாம் அடுத்தவங்களுக்காக விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லைன்னு எங்கும் எப்பொழுதும் திடமாக, தீர்க்கமாக, தெளிவாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சுப செலவுகள் அடுக்கடுக்காக ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் பயணங்களும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தோடு இன்னைக்கு சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டுங்க. ஆனால் அதே நேரத்தில் திடீர் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. புது சமையலறை சாதனங்கள் இன்னைக்கு வாங்குவீங்க. நவீன எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் அது மாதிரி சாதனங்களும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே கேது இருக்கிறதுனால திடீர்னு உடம்பு முடியாமல் போகுதே, பெரிய பிரச்சனை ஏதாவது இருக்குமோ, எதுக்கும் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தாலும் பெருசாக ஒன்றும் இருக்காதுங்க. கேது எப்பயுமே பயமுறுத்துவார், ஆனால் பெருசாக பாதிப்புகள் எதுவும் வராதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். பற்று வரவும் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் கூட உங்களுக்குன்னு வேலை சுமை இருந்தாலும் இன்னொரு பக்கம் சின்ன சின்ன பாராட்டுதல்களும் கிடைக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் உண்டு. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதற்கு மட்டும் பயப்படுங்கள். வேறு எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு மனசார நீங்கள் எந்த வகையிலுமே கெடுதல் பண்ண மாட்டீங்க. வார்த்தையாலோ, வாழ்க்கையாலோ, செயலாலோ, சொல்லாலோ மற்றவர்களுக்கு நல்லதையே செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் புதன், அவர் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் கனவாக இருந்து வந்த சில நினைவுகள்லாம் நனவாக மாறுவதற்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குதுங்க. இதுக்குத்தான் நான் ஆசைப்பட்டேன் இவ்வளோ நாளாக, அது இன்றைக்கி நல்ல விதத்தில் நடந்துடுச்சு, இது போதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரியான சந்தோஷமும் உங்கள் அடிமனசுக்குள்ளார வர ஆரம்பிக்குங்க. ஆனாலும் 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நம்மளை பற்றி யார் யாரோ ஏதோ பேசிக்கிறாங்க, நமக்கே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாம் ஏதோ நிறையா வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடந்துருச்சுன்னா அதுவும் நல்லா இருக்குமேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே சிரித்து கொள்வீங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால அவசரத்துக்கு அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி குறைந்த வட்டி லோனுக்கு முயற்சி பண்ணுவீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் கொஞ்சம் செலவு இருக்கும். பிள்ளைகள் உங்கள் மேலே அதிருப்தி அடையிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட உட்கார்ந்து பொறுமையாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. வேலையாட்கள்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அவங்கள்ட்ட எதை சொல்லணுமோ அதை மட்டும் சொல்லுங்கள். அந்தரங்க விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரனே அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க.
இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் அடுத்தவர்களுக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசு நம்பிக்கை ஒன்றுதான். ஆமாங்க, அதனால தாங்க சோர்த்து போய் வர்றவங்க, வாழ்க்கையில் விரக்தியில் இருக்கிறவங்க, வேதனையின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்க யார் வந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச உதவியில் நான் உங்களுக்கு செய்து கொடுக்குறேன், இதை பற்றியெல்லாம் நீங்கள் எந்த வகையிலுமே பயப்பட வேண்டாம் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய நம்பிக்கை நட்சத்திரங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்கும். அதே மாதிரி பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், உங்கள் நடையில் கூட ஒரு தெளிவு இருக்கும், உடுத்துகிற உடையில் கூட ஒரு அழகு இருக்கும், பேசுகிற பேச்சில் கூட ஒரு தெளிவு இருக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குரு பகவானும் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு இளமை ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுங்க. முன்னாடியெல்லாம் 2-3 வேலை பார்த்தாலே கொஞ்சம் சோர்வாக இருந்தீங்க. இப்போ எவ்வளோ நேரம் உழைச்சா கூட பரவாயில்ல, நாம் கரெக்டாக தான் இருக்கிறோம், ஹெல்த்தியாக தான் இருக்கோம் அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் உணர்வீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி சில நேரங்களில் பெருமூச்சு விடுவீங்க. நம்ம காலம் மாதிரியாக இப்போ இந்த காலம் இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் ஏங்கி கொண்டேயும் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரிச்சு இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வண்டி வாகனம் அப்பப்போ ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருக்குது, என்ன இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா கேது உங்களுக்கு லாபஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர் லாபத்தை எதிர்பார்க்கலாம். உத்தியோக வகையிலேயும் உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, ஆசைகள் அரை மடங்கானால் அவஸ்தைகள் 2 மடங்காகும் அப்படின்னு தாங்க சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதனால தாங்க ரொம்ப பெருசாலாம் நீங்கள் ஆசைப்பட மாட்டீங்க. உனக்கு என்ன விருப்பம் இருக்குது, நீ என்ன ஆகலான்னு இருக்க அப்படின்லாம் கேட்டால் அதெல்லாம் ஆகிறபடியே ஆகட்டுங்க, நம்ம கையில் என்ன இருக்குது, நம்ம வேண்டியது என்ன, உழைச்சிக்கிட்டே இருக்கணும், அதெல்லாம் கடவுள் கையில் இருக்குன்னு எங்கும் எப்பொழுதும் மெய்ஞானத்துடன் பேசக்கூடியவர்கள் எல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 8வது வீட்டுக்குரிய கிரகமாகிய சந்திரன் 9வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாம் இன்னைக்கு பலிதமாகும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களும் உங்ககிட்ட மனம் திறந்து பேசுவாங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கலான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க, அது இன்னைக்கு நல்ல விதத்தில் முடியறதுக்கான சூழல் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதன் பலவீனமாக இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை அதிகப்படுத்துறதுக்கு நம்முடைய பாரம்பரிய உணவுகளை கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வியாபார வகையிலையும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்க தொடங்கும். அதுவும் மதியம் 1 மணிக்கு பிறகு வியாபாரம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோக வகையில் அப்படி
இப்படின்னு யாராவது ஏதாவது குறை சொன்னாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்முடைய செய்கையால் செயலால் நம்ம காட்டிக்கலாம். அதனால் எல்லாருக்கும் எல்லா பதிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் சில நேரங்களில் மௌனமாக இருந்துறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. முக்கியமான வேலை எதுவாக இருந்தாலும் மதியம் 1 மணிக்குள்ளார பண்ணுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் எல்லாமே அடங்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றியை சுவைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அறிவுக்காக செலவு செய்யப்படும் பணம் எப்பொழுதும் வட்டியும் முதலுமாக உதவும். ஆமாங்க, படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. புத்தகங்களை மட்டும் இல்லாமல் வாழ்க்கையும் நீங்கள் படிப்பீங்க, மனிதர்களையும் நீங்கள் படிப்பீங்க. உறவினர்கள், நண்பர்கள், சுற்றி முற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் மனசுக்குள்ளேயே படித்து கொண்டு மனப்பாடமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அவஸ்தைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தள்ளி தள்ளி போன சில விஷயங்கள் அதெல்லாம் இன்னைக்கு சீக்கிரம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் மதியம் 1 மணி 2 நிமிஷம் மட்டும் நிதானமாக இருக்கணும். ஏன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மதியம் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்களுடைய ராசியை சுக்கிரன் பார்க்குறாரு. யோகாதிபதியே உங்களுக்கு அவர் தான். இன்னொரு யோகாதிபதி புதன், அவரும் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால தடங்கல்கள் எல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க. சூரியனும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முக்கியமான வேலைகள்லாம் இன்றைக்கி சீக்கிரம் முடியும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் நடக்கும். வெளிநாட்டு தொடர்புள்ள, வெளிமாநில தொடர்புள்ள விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி பேசி முடிவெடுக்கலாம். எல்லாம் லாபகரமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. வேலையாட்கள் முறுக்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் இன்னைக்கு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு பேசி சில வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பாங்க. உத்தியோக வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள், மேலதிகாரிகளுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணி வரைக்கும் ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணிக்கு பிறகு தாங்க சிறப்பாக இருக்குது. அதனால் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எதுவாக இருந்தாலும் மதியம் 1 மணிக்கு பிறகு செய்து முடிக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, உலகில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வரம் திருப்தியான மனம்தான். ஆமாங்க, என்ன தான் சொல்லுங்கள், எத்தனை கார் வேணாலும் இருக்கலாம், எத்தனை சொந்த வீடு வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு சொத்து வேணாலும் இருக்கலாம், பேங்க் பேலன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். ஆனால் எது இருக்கணும்? மனசுக்குள்ளார நிம்மதி இருக்கணும். மனசுக்குள்ளார பதட்டம் இல்லாமல் ஒரு அமைதி இருக்கணும். அதெல்லாம் இருந்துட்டா இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் இருந்து அது இல்லைன்னா அது வேறு மாதிரி தான். அதனால தாங்க காசு பணம் சொத்துன்னு ரொம்ப அப்படியே அலைஞ்சிட்டு இருக்காமல் நிம்மதியாக இருக்கமா அது போதும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் அமைதியான வாழ்க்கையை விரும்பக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ஏன்னா சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறதுனால சின்னதாக ஒரு கோபம் வரும், முன் கோபம் வரும். என்ன இவங்கெல்லாம் அப்படி நடந்துக்கிறாங்க, யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. 4 வருஷம் ரொம்ப நெருக்கமாக பழகினார் அந்த நண்பர், ஆனால் திடீர்னு வேறு மாதிரி நம்மளை பேசிட்டாரே அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட வேண்டியிருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி 2 நிமிஷம் வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி 2 நிமிஷத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது
முதல் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் போட்டிகள் ரொம்ப கடுமையாக இருக்குங்க. அதே மாதிரி உங்களை பார்த்து போட்டி பொறாமப்படுறவங்களாம் இன்றைக்கி அதிகமாவாங்க. பார்த்தா ஒரு பேச்சு, பார்க்கலன்னா வேறு பேச்சுன்னு சிலர் முன்னால் பார்த்து புகழ்வாங்க, போன பிறகு வேறு மாதிரி பேசுவாங்க. அதனால் திடீர்னு யாராவது வந்து புகழ்ந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும். சிரிச்சுக்கிட்டே போயிட்டீங்கன்னா சிக்கல் இல்லை, சீரியஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்கலாகிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்கள சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, நான் சாப்பிட போகிறேன், நீங்களும் வரீங்களா, ஒரு வார்த்தை அப்படி கேட்டு வச்சிட்டிங்கன்னா சந்திராஷ்டமெல்லாம் சரியாக போயிடுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்புலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, 99 நல்ல காரியங்கள் செய்தேன், பாராட்டுவதற்கு ஒருவர் மட்டும் வந்தார். மறந்து ஒரு தவறு செய்து விட்டேன், என்னை குறை கூறுவதற்கு 99 பேர் வந்தார்கள். ஆமாங்க, இதுதாங்க வாழ்க்கை. நாம் நல்லது செய்தோம்னா நல்லா இருக்கு அப்படின்னு பாராட்டுறதுக்கு நல்லவங்க யாரும் முன்னுக்கு வர மாட்டாங்க. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது கொஞ்சம் தவறி தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளை திருத்துறதுக்கும் குறை சொல்கிறதுக்கும் எல்லாரும் அப்படியே படையாக எழுந்து வருவாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே செதுக்கி தன் வாழ்வை சீர்படுத்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வருஷக்கணக்கில் முடியாத சில விஷயங்கள்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பார்த்தும் பார்க்காம போனவங்க, நீங்கள் பேசுகிறதுக்கு முன் வந்த போதும் முகத்தை திருப்பிக்கிட்டவங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி வழியே வந்து பேசுவாங்க. உங்களுடைய ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சாப்பாட்டு அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. சாப்பிட்ற நேரத்தையும் சரியாக வச்சுக்கிறது நல்லது. இரவில் அதிக நேரம் கண் விழிக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகமாகும். தொப்புள் கீழே அடிவயிறு வலிக்க ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் நம்முடைய பாரம்பரிய உணவுகள் அதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க. பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி மகளுக்கு வரன் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல வீடு கட்டிடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கீங்க. அதுக்கு பேங்க் லோனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால முதல் முயற்சியில் எதுவுமே முடிய மாட்டேங்குது, 2-3 தடவை போனால் தான் எந்த வேலையும் நடக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. லாபம் அதிகமாகும். போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவாக மேலதிகாரி பேசுவார். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 1 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.